வாசிக்கலாம். எபிரேயர் 11 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் வசனம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆமே. எதனால் நற்சாட்சி பெற்றார்களாம்? விசுவாசத்தினால். ஆமேன். போன வாரம் பார்த்தோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. நம்ம ஒரு காரியத்தை நம்புறோம், அதுல உறுதியா இருக்கிற. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நாம் அதுல உறுதியா இருக்கணும். ஆமே. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படக்கூடாது. அசைக்கிற மாதிரி சூழ்நிலை வரலாம், ஆனால் நாம் அசைக்கப்படாமல் முழு விசுவாசத்தையும் நாம் காத்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆமே நாம் அந்த 2ஆம் வசனத்துல இன்னைக்கு பார்த்தபடி வாசிக்கலாம். திரும்ப வாசிக்கலாம் 2ஆம் வசனத்தை. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். சாட்சி பெற்ற கடவுள்கிட்ட நல்ல சாட்சியை பெற்றாங்க விசுவாசத்தினாலே. அவங்க விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். உங்க விசுவாசம் பெரியதென்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஆமேன். வேதத்துல பாத்தீங்கன்னா 12 வருஷம் ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, வைத்தியர்களால் அவளுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் வித்து வைத்தியத்துக்கு செலவு பண்ணியும் அவளுக்கு சற்றேனும் சுகம் அடையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் கூட அவளுக்கு ஒரு சுகம் கிடைக்கல. கடைசியில மறிக்கிற ஒரு தருவாய். அந்த நேரத்துல ஏசப்பா குறித்து கேள்விப்படுறான். நேரே என்ன பண்றா? ஆண்டோடைய வஸ்திரத்தை தொடுறா. தொட்ட உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை தொட்டது யார் அப்படிங்கிறார். அப்போ கூட இருக்கிற சீசர்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே இவ்வளவு கூட்டமான ஜனங்கள் உண்மை நெருக்கி நிக்கும் போது உங்களை தொட்டது யாருன்னு நீங்க கேக்குறீங்களா ஆண்டவரேன்னு சொல்லும் போது, யாரோ என்ன தொட்டிருக்காங்க. ஏன்னா என் வஸ்திரத்துல எல்லாரும் தொடலாம், ஆனா விசுவாசத்தோட ஒருத்தங்க தொட்டிருக்கிறாங்க. ஏன்னா எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டதனா அறிவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த ஸ்திரீ பயந்து நடுங்கி ஆண்டோடைய காலில் விழுறா. ஏன்னா பழைய ஏற்பாட்டு நாட்கள் எல்லாம் அப்படிப்பட்ட பெரும்பாடு உள்ள ஸ்திரீகள், உதிரப்போக்கு உள்ள ஸ்திரீகள்லாம் ஊருக்குள்ள வரக்கூடாது. அவங்க ஒரு வஸ்திரத்தை ஒருத்தனை தொட்டுட்டாங்கன்னா அவங்களே தீட்டாயிருவாங்க. ஏசப்பாவா பழைய ஏற்பாடு நாட்கள்ல ஒரு ஆளை ஒரு ஸ்திரீ, அப்படிப்பட்ட ஸ்திரீ தொட்டுட்டா அந்த நபர் தீட்டு. ஆனாலும் தொட்டுட்டா போய் உடனே பயப்படுறா. ஐயோ ஆண்டவர் ஏதோ சொல்லுவார். ஆண்டவர் மத்தவங்க என்ன சொல்லி இருப்பாங்க, ஐயோ என்ன தீட்டுப்படுத்திட்டா, இவ்வளவு கல்லறிங்க. அப்படிதான் பழைய ஏற்பாட்டு நாட்கள் இருந்தது. ஆனா ஏசப்பா என்ன செஞ்சாரு? அவளை பார்த்து சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் பெரிது. பாராட்டுறார், சாட்சி கொடுக்கிறார். உன் விசுவாசம் பெரிது, நீ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமேன். இதுதான் விசுவாசம். அவள் விசுவாசத்தோட சொன்ன. சூழ்நிலையை பார்த்தா அன்னைக்கு அவ ஊருக்குள்ளே வரக்கூடாது, அவ ஒருத்தரை தொடக்கூடாது. அவ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டா அந்த இடம் தீட்டாயிரும். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம், கொடிய ஒரு நியாயப்பிரமாண காலத்துல அவ விசுவாசத்தின் மூலமாய் ஆண்டவர்ட்ட சாட்சி பெற்றுட்டா. ஆமேன். இதுதான் விசுவாசம். பழைய பாட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவங்க விசுவாசத்தினாலே தேவன்ட்ட சாட்சி பெற்றாங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அவன் காணாததை நம்பல, காண்றத நம்பல, காணாததை நம்பினான். ஆமேன். அவன் நம்புவதற்கு ஏதுவில்லை என்ற போதிலும் தேவனை விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். நம்ப சான்ஸே கிடையாது, ஆனாலும் விசுவாசிச்சான். எனவேதான் கடவுள் அவனை பத்தி சாட்சி கொடுத்தார். அவனுடைய விசுவாசம் அவனை ரட்சித்தது. ஆமேன். இன்னும் அநேகர் மக்களை குறித்து கடவுளே சாட்சி கொடுக்கிறார். ஆமேன். யோபை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் விசுவாசத்துல உறுதியா இருந்தான். தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல இருக்கிற என் நம்பிக்கையை நான் விடமாட்டேன், அவர் மேல இருக்கிற விசுவாசத்துல நான் உறுதியா இருப்பேன்னு சொல்லி யோபு அவன் உறுதியா இருந்தான். கடவுளே அவனை பத்தி சாட்சி கொடுத்தார். என்னுடைய தாசனாகிய யோபு அவன் உத்தமன் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தின் மூலமாய் அநேகர் தேவனிடத்தில் சாட்சி பெற்றார்கள். என் அன்பிற்குரியவர்களே, நாம் தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கும் போது, எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை நம்பும் போது, அவருடைய வார்த்தையை நம்பும் போது நாம் அவரிடத்தில் சாட்சி பெறுகிறோம். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுப்பது என்ன? விசுவாசம். ஆமேன்.
தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கடவுள் சாட்சி கொடுத்தார். ஏன்னா அவன் விசுவாசிச்சான், ஆண்டவரை விசுவாசிக்கிறான். கடவுள் என்னை உயர்த்துவார், அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் விசுவாசிச்சான். அவன் ஒரு நாள் சோர்ந்து போகல. எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அவனை கொல்றதுக்கு சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, சவுல் அவனை கொலை செய்யற வேட்டையாடுறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீது விசுவாசத்துல உறுதியா இருந்தான். ஆமென். ஆண்டவர் மேல கொண்ட நம்பிக்கையில அவன் உறுதியா இருந்தான், அசையாம இருந்தான். கடவுள் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அவர் நிச்சயமா என்னை உயர்த்துவார். ஆமென். அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தான். எனவே கடவுளே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை என்று வேதம் சொல்லி, ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கல. ஆமீன். ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது அவன் தேவன் எனக்கு சந்ததியை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் சொல்லி விசுவாசம். இதுதான் விசுவாசம். ஆமீன். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இவ்விதமாய் விசுவாசத்தினால் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய உண்டாக்கப்பட்டது, தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆமேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிற இந்த உலகம், வானம், பூமி, நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாமே எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குன்னா விசுவாசத்தினால. கடவுள் ஒரு விசுவாசத்தினால் தான், வார்த்தையினால் உருவாக்கினார். விசுவாசம் உள்ள வார்த்தையினால், வார்த்தையை பேசி கடவுள் இந்த பூமியை உண்டாக்கினார், இந்த காண்ற காரியத்தை உண்டாக்கினார். அந்த திரும்ப வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கின்றோம். தோன்றப்படுகிறதுனால் உண்டாகல. ஆமேன். அந்த வானத்தை, பூமியை, சூரியனை, சந்திரன் எல்லாம் ஆண்டவர் ஒரு சிமெண்ட்டை வச்சு அப்படிலாம் கட்டல, காண்ற ஒரு பொருளை வச்சு செய்யல. இப்போ ஒரு வீடு இருக்கு, ஒரு பில்டிங் இருக்கு, அதை எப்படி கட்டி இருப்பாங்கன்னா ஒரு செங்கல் இருக்கு, செங்கல், மணல், சிமெண்ட் இதெல்லாம் வச்சு அவங்க கட்டுவாங்க. ஆனா கடவுள் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது ஒண்ணுமே கிடையாது, எந்த பொருளையும் வச்சு அவர் கட்டல. விசுவாசத்தினால், வார்த்தையினால், வார்த்தையை கொண்டு அவர் இந்த பூமியை உண்டாக்குனார். அதை நாம் விசுவாசி, கடவுள் அப்படிதான் உண்டாக்குனார். அதுதான் விசுவாசம். ஆமேன். சூழ்நிலை, உங்க கையில ஒரு கொஞ்சம் ரூபா இருக்கு, இவ்வளவு இருக்கு, பேங்க்ல இவ்வளவு இருக்கு, அதை வச்சு நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிறது விசுவாசம் கிடையாது. ஒண்ணுமே இல்ல, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனாலும் நான் சொந்த வீடு கட்டுவேன், என் பிள்ளைங்க திருமண வாழ்க்கை நல்லா நடக்கும் அப்படின்னு கடவுள் எனக்காக அவர் ரத்தம் சிந்தி எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். அவர் என் பிள்ளைங்களுடைய திருமண காரியத்தை வாக்கிய செய்வார். அவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அவர் எனக்கு சொந்த வீட்டை கொடுப்பார். அதுதான் விசுவாசம். ஆமேன். கையில ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். ஆமேன். ஆபிரகாம் அப்படிதான் செஞ்சான், சான்ஸே கிடையாது, நம்புவதற்கு எதுவே கிடையாது, ஆனாலும் விசுவாசிச்சான். அதுதான் விசுவாசம். சிலர் இருப்பாங்க, கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் கூட ஆகாது, ஐயோ அப்படி, அது வேற, குழந்தை இல்லை ஆனாலும் அவங்களுக்கு கொடுக்கறாங்க, அது சூழ்நிலை. சரி, அது நார்மலா கொஞ்சம் பிந்தலாம் முந்தலாம், அது வேற. ஆனா ஆபிரகாம் 100 வயசுல விசுவாசிச்சான், நம்புவதற்கு ஏது இல்லாத இருந்தும் விசுவாசிச்சான். எனவே தேவனால் அவன் சாட்சி பெற்றான். அந்த 12 வருஷம் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வைத்தியரால் எவ்வளவோ எல்லா வைத்தியரையும் பார்த்துட்டான், இனி ஒரு சான்ஸே கிடையாதுட்டாங்க. மருத்துவத்தின் மூலமாய் இனி அவளுக்கு சுகமாக சான்ஸே கிடையாது. அந்த நேரத்தில் விசுவாசம், அதுதான் விசுவாசம். எல்லாம் கையில இருக்கு, அது விசுவாசம் கிடையாது. ஒண்ணு இல்லாம இருக்கும்போது விசுவாசம். ஆமீன். இரவெல்லாம் பேதுரு அவனோடு இருந்தவங்கள மீன் பிடிக்கிறாங்க. ராவெல்லாம் மீன் பிடிச்சு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா கடவுள் சொல்ற, நீ போய் ஆழத்துல வலைய போடு. சூழ்நிலை ஒண்ணுமே இல்ல, சான்ஸே இல்ல. ராவெல்லாம் பிடிச்சிருக்கான். ஏன்னா அவன் மீன் பிடிக்கிற தொழில் செய்யறவன், அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல போட்டா மீன் எப்ப கிடைக்கும்னு தெரியும். ஆனாலும் அவன் விசுவாசிக்கிறான். ஆமேன்.
அதுதான் விசுவாசம். கடவுள் இந்த உலகத்தை ஒரு பொருளையும் வச்சு உண்டாக்கல. அவர் விசுவாசத்தினால் வார்த்தையை பேசி உண்டாக்கிட்டார். என் அன்பிற்குரியவர்களே, நாமும் அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். எனவே சூழ்நிலை ஒண்ணுமே இல்லாட்டாலும் நாம் வார்த்தை சொல்லி, விசுவாச வார்த்தையை சொல்லி நாம் ஒன்றை உருவாக்க முடியும். தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுதான் விசுவாசம். உங்க சரீரத்துல எத்தனையோ சாட்சி கேட்டிருக்கிறேன். ஒரு சினிமா ஆக்டர் ஒருத்தர், ஹிந்தி ஆக்டர், அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சார். அவர் ஒய்ஃபுக்கு கர்ப்பப்பையே கிடையாதான், எடுத்துட்டாங்களாம். ஆனாலும் விசுவாசிச்சாராம், எனக்கு ஆண்டவர் குழந்தையை தருவார். வார்த்தையை சொல்லி வார்த்தையை பேசிக்கிட்டே இருந்தாராம், விசுவாச வார்த்தைய. இயேசுவின் ஆண்டவர் ஒரு பார்வை இல்லாதவருக்கு கண்ணுல எச்ச பூசி நீ போய் கழுவுனாரு, பார்வை பெற்றுக்கொண்டான். ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சாராம். இல்லாத ஒரு கண்ணை உருவாக்கினார். அந்த வார்த்தையை அவர் விசுவாசிச்சு அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். என்னுடைய மனைவியுடைய வயிற்றுல என்னுடைய இயேசுவின் அந்த எச்ச நான் பூசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வார்த்தையை பேசி பேசி திடீர்னு பார்த்தா கன்சீவ் ஆயிட்டாங்களாம். பார்த்தா நல்ல கர்ப்பப்பை புதுசா இருக்கு. ஆமென். வார்த்தையினால், விசுவாச வார்த்தையினால் உருவாக்க தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் அவருடைய பிள்ளைகள். அவருக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்கோ, என்ன அதிகாரம் இருக்கோ, அதை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் சொல்றாரு, எபிரேயர்ல சொல்றாரு, எனக்கு தேவன் கொடுத்த அந்த மகிமையை என் பிள்ளைங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். ஆமென். இன்னைக்கு அவருடைய மகிமையை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அவருடைய சாயல், அவருடைய தன்மையை, அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, என்னுடையவர்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். அப்பா கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். தம்முடைய ஆவியின் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ள அவர்களுடைய எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துட்டார். ஆமென். இன்னைக்கு நம்ம வாயை திறந்து பேசணும், விசுவாசத்தோட பேசணும். எப்படி கடவுள் இந்த உலகத்தை உண்டாக்குனாரு, பூமியை உண்டாக்குனாரு. இந்த பூமியை மாதிரி எத்தனையோ கோள்கள் இருக்கு, எத்தனையோ கிரகங்கள் இருக்கு. இதை விட சூரியன்லாம் அவ்வளவு பெருசு, இந்த பூமியே எவ்வளவு பெருசு, அதை விட சந்திரன் சூரியன்லாம் ரொம்ப பெருசு. இதை போல எத்தனையோ கோள்கள் இருக்கு, எத்தனையோ கண்டங்கள் இருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் எப்படி உருவாக்குனார்னா, ஏதோ ஒரு பொருளை வச்சு உண்டாக்கல, விசுவாச வார்த்தை. அவர் பார்த்தாரு, முதல்ல பாக்குறாரு, உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு, உண்டாயிட்டு. ஆமேன். இதுதான் விசுவாசம். நீங்க வார்த்தையை பேசுங்க. ஆமேன். ஒரு அத்தி மரத்தை பார்த்து சந்தேகப்படாமல் நீ இந்த இடத்தை விட்டு பேர்ந்து வேற இடத்துல போய் நட்டப்படுன்னு சொல்லும் போது அது அப்படியே நடக்கும்னு சொல்றாரு. ஒரு இதை வச்சு, மண்வெட்டியை வச்சு தோண்டி எடுத்துட்டு போய் நீ நட்டுன்னு சொல்லல, வார்த்தையை வச்சு பேசு, தன்னால போய் அது போய் புடுங்கி அங்க போய் நடப்பட்டுரும். ஆமேன். மலையை பார்த்து பேர்ந்து கடல்ல போய் விழுன்னு அப்படியே விழுந்துரும். ஒரு பெரிய மிஷினை வச்சு உடைச்சி கொண்டு போடுன்னு சொல்லல, வார்த்தை சொன்னா நடக்கும்னு சொல்றார். அதுதான் விசுவாசம். என் அன்பிற்குரியவர்களே, கடவுள் அப்படிதான் அந்த உலகத்தை உண்டாக்குனார். ஆமேன். அப்படிதான் அநேக பரிசுத்தவான்கள் சூழ்நிலை ஏதுவில்லா சூழ்நிலை விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் ஆண்டவரை விசுவாசிச்சு அவர்கிட்ட சாட்சி பெற்றாங்க. ஆமேன். நாமும் அவர்கிட்ட சாட்சி பெறணும். ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் வாழணும்னா என்ன பண்ணணும்? நாம் அவரை விசுவாசிக்கிறோம். ஆமேன். தொடர்ந்து வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஆமேன். விசுவாசத்தினால் ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையானதை தேவனுக்கு செலுத்தி, விசுவாசத்தினால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆமேன். தேவனிடத்தில் அவன் ஒரு சாட்சியை பெறான். கடவுள் இவனை பார்த்து என்ன சொல்றாரு? இவன் நீதிமான். அவன் எப்படி அந்த சாட்சியை பெற்றான்? விசுவாசத்தினாலே. ஆமேன். விசுவாசத்தினாலே. ஆமேன். ஆபேல் ஒரு பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறான். விசுவாசத்தினாலதான். ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு பலி கொடுக்க போறாங்க. ஆண்டவர் பார்வையில எல்லாமே ஒண்ணுதான். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அவன் எப்படி கொடுத்தானா? விசுவாசத்தோட கொடுத்தான். என் பலியை ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஆமேன். என் பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஆண்டவருக்கு முழு இருதயத்தோட கொடுத்தான். அவனுடைய மந்தையில முதல் பலனை பெஸ்டானதை கொடுத்தான். ஏன்னா கடவுள் மேல விசுவாசம். கடவுள் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறான். கடவுள் எனக்கு பலன் கொடுப்பார்னு விசுவாசிக்கிறான். எனவேதான் அவன் போய் என்ன பண்றான்? பெஸ்டானதை கொடுக்கிறான்.
கடவுளை நம்புறான். கடவுள் இருக்கிறாரு, அவரு என் பலி அங்கீகரிப்பார், நான் கொடுத்ததுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, பதில் கொடுப்பார். ஆமேன். கொடுங்கள் அப்பது உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவனுக்கு அப்படி கிடையாது. ஏதோ நான் கொடுக்கறேன் அவ்வளவுதான். அவனை கடவுளை விசுவாசத்தோட எல்லாம் கொடுக்கல. இதை நான் கொடுத்தேன்னா ஆண்டவர் என்ன பெருக பண்ணுவார், இத பல மடங்கு எனக்கு திரும்ப கொடுப்பார், அந்த விசுவாசம் எல்லாம் கிடையாது. ஏதோ போய் பலி கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கறாங்க நானும் கொடுக்கறேன் அப்படின்னு இருக்க கூடாது. ஆமேன். ஊழியத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்துல நீங்க விதைக்கும் போது விசுவாசத்தோட விதைக்கணும். ஆமேன். இந்த ஊழியத்துல நான் விதைக்கும் போது அதற்கான பலனை தேவன் எனக்கு கொடுப்பார். ஆமேன். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளும் போது தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். ஆமேன். நீதிமான் என்ற நாமத்தின் ஒரு நீதிமானை ஏற்றுக்கொள்ளும் போது அதுக்கான பலனை பெறுவான். ஆமேன். இந்த சிறியோர்களில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான பலனை அடையாமல் போகான் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் தேவனை விசுவாசத்தோட கொடுத்தான். அவனுடைய காணிக்கை எப்படி கொடுத்தான்? விசுவாசத்தோட கொடுத்தான். எனவே கடவுளே அவனை பத்தி சாட்சி கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அவனை குறித்து போட்டிருக்கு, அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். தேவனே சாட்சி. மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இன்னைக்கும் அவனை பத்தி பேசுறாங்க. காணிக்கையை பத்தி பேசும்போது இன்னைக்கு ஆபேலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என் அன்பிற்குரியவர்களே, எனவே நீங்கள் விசுவாசத்தோட பண்ணுங்க. எதை செய்தாலும் மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்யும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10ல் ஒரு பங்கு கொடுத்து பாரு, கடனே இல்லாமல் நடத்துவாரு. ஆமென். 10ல் ஒரு பங்கு ஆண்டவருக்காக கொடுங்க. உற்சாகமா கொடுங்க. உற்சாகமாய் கொடுக்கும் போது தேவன் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். ஆமேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அடக்கப்படும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமென். அன்போடு கொடுங்க. ஆண்டவர் மேல அன்போடு. அவர் எனக்காக என்னை ஐஸ்வர்யமானாக்கிறதுக்காக அவர் சிலுவையில தரித்திரர் ஆயிட்டார். அவர் எனக்காக ஜீவனே கொடுத்துட்டார். அவருக்காக என் செல்லத்துடைய ராஜ்யம் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்படணும். எனவே நான் அவருக்காக உற்சாகமாக கொடுக்கிறேன்னு சொல்லி உற்சாகத்தோட ஆண்டவருக்கு விதைங்க. அதற்கான பலனை நிச்சயமா பெறுவீங்க. அது மட்டும் இல்ல, கடவுள்கிட்ட நீங்க சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆமேன். இந்த பூமியில நாம் உலக மனுஷன் நம்மளை எவ்வளவு பேசலாம், தூசிக்கலாம், ஆனா கடவுள் நமக்கு சாட்சி கொடுக்கணும். அதுதான் மெய்யான ஒரு சாட்சி. என் அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு அநேக பரிசுத்த ஆண்கள் இருக்கிறாங்க. மதிப்புக்குரிய மோகன் சிலாசர் அங்கிள் இருக்காங்க. கடவுள்கிட்ட சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அநேக நேரத்துல ஆண்டவரே எங்கிட்ட பேசுவார். என் மகன் மோகன் சிலா இப்படி அப்படின்னு சொல்லி கடவுளே சாட்சி கொடுப்பார். ஆனா உலகம் பாத்தீங்கன்னா அவரை எவ்வளவு தூசிக்க, ஆனாலும் அந்த நேரத்துல கடவுளுக்கு இந்த சூழ்நிலையில அவர் விசுவாசத்தோட ஆண்டவருக்காக வாழ்றார். ஆமேன். எனவே கடவுளே சாட்சி கொடுக்க. நாளுக்கு நாள் அவங்க பெருகிட்டே இருக்கிறாங்க. இயேசு விடுக்கிறார் ஊழியங்கள் அது பெருகிட்டே தான் இருக்கு. எத்தனை பேர் எழும்பி அதை அழிக்கணும்னு சொல்லி துட்ட வாங்கிட்டு பேசினாலும் ஆண்டவர் அவரை பெருக பண்ணிட்டே இருக்கிறார். ஆமேன். விசுவாசம். ஆமேன். ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால்தான் நாம் சாட்சி பெற முடியும். ஆமேன். உலகம் என்னன்னாலும் பேசட்டும், உலகம் கேவலமா பேசட்டும், உலகம் உங்களை எவ்வளவு நாள் பேசலாம். ஆண்டவரோடு இருந்த சீசர்களை பேசினாங்க. அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று சொன்னாங்க. ஏசப்பாவை பத்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு பேல்செபூலினால் பிசாசு விரட்டுறார், இவர் ஒரு பிசாசின் தலைவன் அப்படின்னு பேசினாங்க. ஆயக்காரனுக்கும் பாவிகளுக்கும் இவர் தோழன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடவுள் சாட்சி கொடுத்தார். என்ன சொன்னாரு? பிதாவாகிய தேவன் குமாரனை குறித்து சாட்சி கொடுத்தார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஆமேன். இதுதான் மெய்யான சாட்சி. ஆமேன். உலகம் உங்களை கேவலமா பேசட்டும், ஆனா ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என் பூரண ரூபவதி,
உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஆமா, உலகம் உங்களை பாவின்னு சொல்லலாம், ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ நீதிமான். ஆமேன். உன்னில் பழுதொன்றும் இல்லை, உன்னை நான் நேசிக்கிறேன். ஆமேன். அதுதான் மெய்யான சாட்சி. கடவுள்கிட்ட சாட்சி பெற்றான். ஆபேல் கடவுள்கிட்ட சாட்சி பெற்றான். உலகம் அவனை பகைச்சது. அன்னைக்கு காயின் அவனை பகைச்சு அவனை கொலை பண்ணான். ஆனா கடவுள் அவன் மேல பிரியமா இருந்தாரு. அவனை குறித்த ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியின் வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் நாம் தேவனை எந்த சூழ்நிலையில விசுவாசிக்கணும், முறுமுறுக்க கூடாது. தொடர்ந்து வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாம போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடியே சாட்சி பெற்றான். கடவுள்கிட்ட எப்படி சாட்சி பெற்றான்? அவனுக்கு பிரியமானவன். ஆமென். தேவனுக்கு பிரியமானவன். ஆமென். அவன் விசுவாசிக்கிறான். ஆமென். என்ன விசுவாசிச்சான் அவன்? நான் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். இன்னைக்கு நம்ம அழியாமை சாகாமை எல்லாம் பேசும்போது உலகம் என்ன சொல்லும்னா, இவன் அப்படி பேசுறான், அவன் கள்ள போதகன், அப்படிலாம் உலகம் சொல்லும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரியமா இருக்கிறேன்னு சொல்ற. நம்மளை பார்த்து சொல்லுவாரு, உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி மரணத்துக்கு அது பிசாசெல்லாம் அழிக்கல. அந்த காலத்திலே விசுவாசிச்சான். இன்னைக்கு அவர் மரணத்தெல்லாம் அழிச்சு என்ன பண்ணிட்டாரு? ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமா ஆக்கி நமக்கு எழுதி கையில கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க? அதை கேவலமா பேசிட்டு இருக்கான். ஆனா அந்த நேரத்துல விசுவாசிச்சான். நான் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அதுல உறுதியா இருந்தான். எனக்கு மரணம் கிடையாது, நான் அவருடைய பிள்ளை, அவர் ஜீவனுள்ள தேவன், நான் அவரை ஆராதிக்கிறேன், அவருடைய பிள்ளை, நான் அவரை போலதான் இருக்கணும். அது விசுவாசிச்சான். எனவே அவன் என்ன பண்ணான்? மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அது மட்டும் இல்ல, அவன் உயிரோடு இருக்கும் போதே அவன் உயிரோடு தான் இருக்கான். இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடியே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். ஆமே. நீங்க மரணம் கிடையாது, சாகாமைய பேசுங்க, தைரியமா பேசுங்க. கடவுள் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ஆமேன். நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். நீ என்ன மகிமைப்படுத்துற? நீ ஏன் பிள்ளை. நான் எப்படி இருக்கிறனோ, நான் ஜீவனுள்ள தேவன், நீ ஏன் பிள்ளை, நீனும் அத ஜீவனை பேசுறதுனால அவர் பிரியமா இருக்கிறார். அவர் நமக்குள்ள நித்திய ஜீவனை கொடுத்துட்டார். ஆமேன். அத நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. பேச பேச ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருப்பார். உங்களுக்கு பல கிருபைகளை இன்னும் கொடுப்பார். ஆமேன். புக் ஆஃப் ஈனோக்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவனை குறித்து நிறைய காரியங்கள் போட்டிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அவன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அது மட்டும் இல்ல, அவன் போனது மட்டும் இல்ல, அவனோடு கூட எல்லாமே மர்வமாய் போயிட்டு. ஆமேன். அவனுடைய மிருக ஜீவன்கள், அவனுடைய வீடு, ஆடு மாடு எல்லாமே போயிட்டு. அதுதான் விசுவாசம். ஆமேன். அவன் விசுவாசிச்சான். எல்லாம் அவரோடு வரும்னு விசுவாசிச்சான். அவன் மட்டும் போகணும்னு நினைக்கல. ஆமேன். கர்த்தர் அவன் விசுவாசத்தின்படியே அவனுக்கு கொடுத்தார். அவன் தேவனை விசுவாசித்தான். அவன் மரணத்தை காணாமல் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று விசுவாசிச்சான். அப்படியே தான் போயிட்டான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஒரு மேகம் வந்திருக்கும், அவனை எடுத்துக்கொண்டு போயிருக்கும். ஆமேன். எப்படி ஏசப்பா போனாங்க இந்த பூமியில? அவர் மரித்து அப்படிலாம் போல, ஒரு மேகம் அவரை எடுத்துட்டு போயிட்டு. அப்படிதான் நம்மளும் போவோம். ஆமேன். இந்த பூமியில நமக்கான வேலை ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஓட்டத்தின் நாட்கள் முடிஞ்ச உடனே ஒரு நாள் மேகம் வரும். மேகமாகி அவருடைய ரதம், வேதம் சொல்லுகிறது, மேகத்தை அவர் எப்படி பண்றார்? ரதமாக்குகிறார். ஆமேன். அதுல ஏறி போறார். அப்படிதான் அவர் போனார். இன்னைக்கு நாம அவருடைய பிள்ளைங்க. நாள் ஒன்று வரும், அவர் வருகை தாமதமானால் மேகமாகி அந்த ரதம் நம்மளை கூட்டிட்டு போகும். அதுதான் விசுவாசம். நம்ம மிருக ஜீவனை, நம்முடைய பிள்ளைங்களை, நம்ம கூடிய எல்லாற்றையும் ஆண்டவர் மர்வமாக்கி கொண்டு போவார். ஆமேன். அது விசுவாசிங்க. விசுவாசத்தினால் அவன் தேவனிடத்தில் ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனிடத்தில் சாட்சி பெற்றான். தொடர்ந்து அடுத்த ஒரு வசனத்தை வாசிச்சு நாம் வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால்
தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆமென். ஏன்னா தேவன் தேவனிடத்தில் சேர்றவன் முதல்ல என்ன பண்ணணுமா? முதல்ல அவர் உண்டுன்னு விசுவாசிக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? தேடுறவங்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார்னு விசுவாசிக்கணும். ஆமென். ஆபிரகாம் விசுவாசிச்சான் முதல்ல கடவுள் உண்டுன்னு விசுவாசிச்சான். ஏன்னா அவருடைய தகப்பன் என்ன பண்றான்னு ஒரு விக்கிரகத்தை செய்யறவன். அந்த மத்தியில் அவன் ஜீவனுள்ள தேவனை விசுவாசிச்சான். உண்மையான கடவுள் ஒருத்தர் உண்டுன்னு விசுவாசிச்சு முதல்ல விசுவாசிச்சான். ரெண்டாவது அவர் எனக்கு பதில் கொடுப்பார், என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்னு விசுவாசிச்சான், பலன் கொடுப்பார்னு விசுவாசிச்சான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். காயின் தேவனுக்கு விசுவாசம் கிடையாது. எனவே அவன் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெறல. வேதத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. கடவுள் கிருபையா இறங்கி அவங்களை விடுவிச்சு கொண்டு போறாரு. அதுல அன்னைக்கு வெளியே வந்ததுல ஒருத்தன் கூட அன்னைக்கு கானான சுதந்திரிக்கல. அதுக்கு பிறகு பிறந்தவங்க தான் போனாங்க. அதுக்கு பிறகு பிறந்து வந்தவங்க வாலிபர்கள் தான் போனாங்க. அந்த அன்னைக்கு பெரிய ஆட்கள் 40 வயசுக்கு மேல உள்ள ஆட்கள் எல்லாம் போகல. ஏன்னா அவங்க விசுவாசிக்கல, கடவுளை விசுவாசிக்கல. அவங்களுக்கு தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவிசுவாசத்தினாலே அதற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது என்று வேதம். அவிசுவாசம், கடவுளை நம்பல, கடவுள் இருக்காருன்னே அவங்க நம்பல. எனவேதான் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு கடவுள் இருக்காரு, அவர் என் கூட இருக்காரு, அவர் எனக்காக மரிச்சிருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளையா இருக்கோன்னு நம்ம விசுவாசிச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அவருக்கு பிரியமா வாழ்வோம். ஐயோ கடவுள் இருக்காரு, என் கூட இருக்காரு, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாம் நம்ம சொல்லி வாழ்வோம். ஆனா விசுவாசம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? மனம் போல வாழ்வான். வேதம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதிக்கேடன் சொல்றான். மதிக்கெட்டவன், மதியீனமாய் வாழ்றவன், இஷ்டத்துக்கு வாழ்றவன் சொல்லுவான் கடவுள் இல்லைன்றுவான். ஏன்னா கடவுள் இருக்காருன்னா அவன் கடவுளுக்கு பயந்து உண்மையா வாழணும். எனவேதான் அவன் சொல்லிடுவான் கடவுள் இல்லைன்றுவான். அதே போலதான் அவங்க விசுவாசம் கிடையாது, கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. எவ்வளோ அற்புதத்தை பார்த்தாங்க. செங்கடலை பிளந்தாரு, பார்வோனை அவனுடைய சேனையை அழிச்சாரு, ஒரு ராஜ்யத்தை அழிச்சாரு அவங்களுக்காக. அப்படி இருந்தோம் அவங்க நம்பல. கடவுளுடைய கிரியை அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துட்டாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அற்புதத்தை செஞ்சிருப்பார், உடனே கொண்டாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாடுவாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்லாம் பாடுவாங்க. ஆனா சீக்கிரத்துல மறந்து போயிருவாங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா உடனே கடவுளை மறந்தளிச்சிருவாங்க. எனவே அவங்களால தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியல, காணான சுதந்திரிக்க முடியல. என் அன்பிற்குரியவர்களே, நாம் அவர் மேல விசுவாசம் வைப்போம். அவர் உண்டுன்னு விசுவாசிப்போம். அவர் நமக்கு பலன் அளிக்கிறார்னு விசுவாசம். தொடர்ந்து இதே வசனத்தை கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் தொடர்ந்து பேசலாம். நாம் ஜெபித்து முடிக்கலாம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரிப்ரா கஃபர பலதரப ஷபரி கபர துரபல பர கபர பலிபான் உரு ஃப்ரோஷி பர கபல பரிபா. அப்பா நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனை காரியத்தை நாங்கள் ஒரு குழந்தைய போல விசுவாசிக்கிறோம். அழியாமை சாகாமை நாங்கள் ஒரு குழந்தைய போல விசுவாசிக்கிறோம். நீங்க எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத, பரலோகத்துல எவ்வளோ நன்மைகளை வச்சிருக்கிறீங்க, ஒரு சிறு பிள்ளைய போல நாங்கள் விசுவாசிக்கிறோம் டாடி. எங்களுக்காக தான் என் செல்லம் ரத்தம் சிந்தி எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த நாள்ல உண்மை விசுவாசிக்கிற ஒரு சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தி எதிர்த்து கேள்வி கேட்காம எப்படிலாம் அது நடக்கும் இது நடக்கும் சொல்லி சூழ்நிலையை பேசாம வார்த்தையை விசுவாசிக்க, உண்மை விசுவாசித்து வார்த்தையை சொல்லி சுதந்திரிக்க ஒவ்வொருவர் கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பெருகட்டும், ஒவ்வொருடைய பேரையும் பெருமைப்படுத்துங்கப்பா. விசுவாசத்துல வல்லவன் ஆகட்டும், விசுவாசம் பெருகட்டும், விசுவாசத்தின் அபிஷேகத்துல நிரப்புங்க. காண்கிறது அல்ல, காணாததை நம்புறதுதான் விசுவாசிக்கும். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் ஆவியினால் எங்களை இன்னும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பெருக பண்ணுங்க. சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், வியாதியின் கிரியைகள் வெறியட்டும்,
வியாதி படுக்கைகள் மாறட்டும், தரித்திரம் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், இல்லாமை மாறட்டும், ஏழ்மை மாறட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பெருக பண்ணுங்க, கொடா கொடியா பெருகட்டும். ஒவ்வொரு வீட்லயும் நிறைவான நன்மை நான் நிரப்புங்க. புதிய வாகனங்கள் வரட்டும். ஆமேன். ஒவ்வொரு வீட்டுல நிக்கட்டும். இயேசுவின் நாமத்தாலே சொந்த வீடு கட்டட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கொடா கொடிய பெருகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.